பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்ற நிலையில் தற்போது இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் பாஜக தலைவர்களுக்கு முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. முதல்வர் நிதிஷ்குமார் வகித்த உள்துறை தற்போது துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, யாராருக்கு எந்தெந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது விவரம்? மிகவும் முக்கியமாக பொதுவாக மாநிலங்களிலே எப்போதும் உள்துறை முதலமைச்சரிடமே இருக்கிறது. மிகவும் முக்கியமான துறை சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த துறையின் கீழ் இருப்பதால் முதலமைச்சர்களே இந்த துறையை தங்கள் கைவசம் வைத்திருக்கிறார்கள். அந்த துறை சென்ற முறை நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்தபோது கூட அவரிடம்தான் இருந்தது. ஆனால் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கும் பட்டியலிலே உள்துறை துணை முதல்வரான சாம்ராஜ் சௌத்ரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சாம்ராஜ் சௌத்ரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாரதிய ஜனதா இந்த இரண்டு கட்சிகளின் அதிகார பங்கீட்டிலே தற்போது உள்துறை பாரதிய ஜனதா கட்சி வசம் வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சாம்ராஜ் சௌத்ரிக்கு உள்துறையை தவிர நிதித்துறை மற்றும் வர்த்தக வரிகள் துறை ஆகியவையும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மற்றொரு துணை முதல்வரான விஜய் சின்ஹாவும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். அவருக்கு நிலம் மற்றும் வருவாய்த்துறை மற்றும் சுரங்கங்கள் துறை ஆகிய முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நிதிஷ்குமாரிடம் முதலமைச்சர் என்கிற முறையிலே நிர்வாகத்தின் கட்டுப்பாடு இருக்கும் என்றாலும் உள்துறை தற்போது அவரது கைவசம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த துணை முதல்வரான சாம்ராஜ் சௌத்ரி வசம் சென்றிருக்கிறது. நிதிஷ்குமாரிடம் தற்போது பொது நிர்வாகம், தேர்தல் மேற்பார்வை போன்ற இலாக்காக்கள் இருக்கின்றன. இதை தவிர வேறு யாருக்கும் ஒதுக்கப்படாத நிர்வாக துறைகள் அனைத்துமே முதலமைச்சரிடம் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்று இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சராக மீண்டும் நிதிஷ்குமாரே தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் முக்கியமான உள்துறை அவர் வசம் இல்லை. துணை முதல்வரான பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரியிடம் சென்றிருக்கிறது. இதை தவிர நீங்கள் சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திலீப் ஜெய்ஸ்வாலுக்கு தொழில்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவை சேர்ந்த மங்கள் பாண்டேவுக்கு சுகாதாரம் மற்றும் சட்டத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவின் நிதின் நவீனுக்கு சாலைகள் மற்றும் ஊரக வளர்ச்சி ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. பாஜகவின் ராம் கிருபால் யாதவுக்கு விவசாயத்துறை, வேளாண் துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பல்வேறு முக்கியமான இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. நிதிஷ்குமார் முதல்வராக இருந்தாலும் பாஜக இந்த அமைச்சரவையிலே மிகவும் அதிக பலம் வாய்ந்த இலாக்காக்களை கொண்டுள்ள கட்சியாக உருவாகியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கணபதி.